அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். மகிழ்வித்து மகிழ், பிறரை சந்தோஷப்படுத்திவிட்டு நீங்களும் சந்தோஷமாக இருங்கள். ஒரு சின்ன குட்டி பதிவு தான். ஆர் மல்ஹோத்ரா 5 rupees கரன்சி 77B 83 9001. கடைசி கரன்சி 834 வரும், 834 வரும். 9001 அடுத்து 39,001 அடுத்து 100 தாள் போனால் எவ்வளோ வரும்? 9,200 வரும். 83,92 வரும். 1ல் ஆரம்பிக்கா 100ல் முடியும். 83,91. இந்த நம்பரை பார்க்கறதுக்குள்ளே போதும் இப்போ முள்ள இருக்குது. 1 வெங்கட்ரமணன் 48A B இன்செட்டு 83,96 1. கரன்சியோட கண்டிஷனை பார்த்துக்கோங்க. 3வது சி ரங்கராஜன் 91V 75, இதுவும் 9,001. 9,001 அடுத்து 9,100 வரும். கரன்சியோட கண்டிஷனை பார்த்துக்கோங்க. அது 3 கவர்னர் 3 செட்டு தனியாது. 5 ரூபாயை தொடர்ந்து பார்த்துருவோமா? உங்களுக்கு எந்த நம்பர் வேணுமோ அந்த நம்பர் நீங்கள் வாங்கிக்கலாம். இது எல்லாமே 35G L இன்செட்டு 182 101 ஆரம்பிக்கும். அதில் 2-3 கட்டு போயிடுச்சு, மிச்சம் இருக்குது 101. 201 401 501. இதெல்லாம் ஓல்டு கட்டு. இப்போ கிடைக்காது உங்களுக்கு, பேங்க்லலாம் கிடையாது. 5 பக்கத்தில் அந்த ரூபாங்கிற அந்த இதெல்லாம் வராது, சிம்பிள்லாம் வராது. 601 701 801 901 2900 அடுத்து இதில் 3 வரலாம். கடைசி நம்பர் 183 இருக்கும், பார்ப்போம். கடைசி நம்பர் 183, அவ்வளோதான். 183. நீங்கள் இதில் ஒரு கெட்டு என்ன விலை அப்படின்னு கேட்டுட்டு, நான் ஒரு கெட்டுக்கு விலை சொன்ன உடனே அந்த குறிப்பிட்ட நம்பரை கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீங்கள் முதல்லையே அந்த குறிப்பிட்ட நம்பரை கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் 100 ரூபா குறைச்சி கொடுக்க வாய்ப்பு உண்டு, 100 ரூபா கூட்டி அதிகமாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. முதல்ல நீங்கள் கேட்கையிலேயே இந்த நம்பரு அப்படின்னு சொல்லியே கேட்டுருங்க. பொதுவாக ஒரு கட்டு என்ன விலைன்னு கேட்டு அப்புறம் குறிப்பிட்ட ஒரு நம்பரை மட்டும் கொடுங்க சார் அப்படின்னா நான் மற்ற கட்டெல்லாம் விற்க முடியாது. எந்த நம்பர் வேணுமோ நீங்கள் அந்த நம்பரை கேளுங்க. பெரிய ஒரு மலை வர விஷயம் கிடையாது, லட்சக்கணக்கான ரூபா கிடையாது, 1000 2000 முன்ன பின்ன வரப்போகிறது கிடையாது. அதிகபட்சம் 50 ரூபா 100 ரூபா விலை அதிகம். ஒரு கட்டுக்கும் இன்னொரு கட்டுக்கும் ஒரு சில நம்பர்களை பொறுத்து வரும். அது கொஞ்சம் டிமாண்ட் கட்டு, டிமாண்ட் கரன்சி, டிமாண்ட் நம்பர். அந்த நம்பருக்காண்டி வாங்குவாங்க. நம்ம அப்படி நம்பருக்காண்டி வாங்குறது இல்லை. எனக்கு 1லேருந்து 0 வரைக்கும் எல்லா நம்பருமே நல்ல நம்பர் தான். நம்ம 18ஆம் தேதி பிறந்தோம், 19ஆம் தேதி பிறந்திருந்தால் அந்த பூமி வீட்டில் என்ன இதை விட பெரிய ஆளாயிருப்போமா? எல்லாம் இறைவன் செயலுங்கிற மாதிரி பூமியில் அவதரித்ததே ஆண்டவன் செயல். இல்லை அந்த தேதியில் பிறந்தோம், இந்த தேதியில் பிறந்தோம், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தோம், அந்த நட்சத்திரத்தில் பிறந்தோம் அப்படிலாம் கிடையாது. எல்லா நட்சத்திரங்களும் நல்ல நட்சத்திரங்கள், எல்லா கோள்களும் நல்ல கோள்கள், எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். உன் மனசில் உள்ள எண்ணத்தை பொறுத்து அது மாறும், அவ்வளோதான். மற்ற இதை பொறுத்து மாறாது. 5 ரூபாய் பார்த்துட்டோமா? அடுத்து 10 ரூபாய் பார்ப்போம். 10 ரூபாயில் எத்தனை இருக்குது? ஒரு 6 பண்டல் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்பரை சொல்லிட்டுமா? 601 616 616 வரும். 39E இது ஒரு கட்டு, 301 ஒரு கட்டு. எல்லாத்துலேயுமே முதல் 3 எழுத்து 616 வரும். ஒரே ரிம் தான் இது. 201 ஒரு கட்டு,
இந்த 701 ஒரு கட்டு, 001 ஒரு கட்டு, 61 61 61 அதில் அந்த நம்பர் வரக்கூடிய ஒரு கட்டு. அதில் ஒரு 5 இருக்கட்டும். ₹20 பார்ப்போம். 301 ஆரம்பிக்கக்கூடியது 333 வரும், 369 வரும், கடைசியில் 400 4 மட்டும் இருக்கும். 301 அடுத்து 400, 399 400. இதில் ஒரு கட்டு. அதுக்கடுத்து இன்னொன்று 786 333 வரும், 786 369 வரும். இதில் ஒரு கட்டு. 100 தானே 786 வரும். $189 301 1, 401 1, 501 1, 601 601 இது கிடையாது, 601 இந்த இருக்குது, 601 1, 701 போயிடுச்சு, 801 1. இதில் மொத்தம் ஒரு 4 3 7 பண்டல் இருக்குது. 7 2 14,000. இதில் ஒரு 6 20,000. இதில் ஒரு 3 6 9 11, அது ஒரு 11 5,500, 26,500 ஒர்த்து. இது நம்ம வச்சுருக்கிற ஒர்த்து இது வந்து 26,500. எந்த பண்டல் வேணுமோ நீ அந்த பண்டலை வாங்கிக்கலாம். ஒன்றும் ஆட்சேபம்லாம் கிடையாது. இது போக நீங்கள் ₹1 2 3 பண்டல் வேணுமா இருந்தாலும் வாங்கிக்கலாம். ஒரு 3 கிடையாது, ₹1 2 அது வேணுமா இருந்தாலும் தனியாக இருக்குது, அதையும் வாங்கிக்கலாம். ரைட்டா? நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.